தலைப்பு செய்திகள். எந்த அழுத்தத்திற்கும் அடிபணியவே மாட்டேன், அமெரிக்காவில் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. காங்கேசன்துறை துறைமுகத்தை மாற்றி அமைப்பது பொருளாதாரத்திற்கு நன்மை பயக்காது, அமைச்சர் பிமல் ரத்நாயக்க. மகேந்திரனுக்கு எதிரான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு. காரூரில் விஜய் கூட்ட நெரிசலில் சிக்கி ஏராளமானோர் பலி. இனி விரிவான செய்திகள். நாட்டு மக்களின் அபிலாஷைகள் மற்றும் நம்பிக்கைகளுடன் மட்டுமே தான் கட்டுப்பட்டிருப்பதாகவும், தற்போதைய அரசு ஒரு வருடத்திற்கு முன்னர் இந்த அரசை தெரிவு செய்து மக்கள் வைத்துள்ள அபிலாஷைகளை நிறைவேற்றுவதில் எந்த ஒரு அழுத்தத்திற்கும் அடிபணிய தயாராக இல்லை என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை, சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்தல், செயற்திறனான அரசு சேவையை ஏற்படுத்துதல் மற்றும் மோசடி மற்றும் ஊழலை முடிவுக்கு கொண்டு வருதல், போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை எதிர்த்து போராடுதல் மற்றும் ஒரு வருட குறுகிய காலத்தில் ஒரு சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குதல் ஆகியவற்றில் தற்போதைய அரசு ஒரு தீர்க்கமான திருப்புமுனையை ஏற்படுத்தியுள்ளது. அனைத்து துறைகளிலும் இந்த சாதனைகள் முன்னோக்கி கொண்டு செல்லப்படுமே தவிர எக்காரணம் கொண்டும் திருப்பி அமைக்கப்படாது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். நாடு எதிர்கொள்ளும் அடுத்த சவால் அடைந்த பொருளாதார வெற்றிகள் நாட்டு மக்களை செல்வதை உறுதி செய்வதாகவும் என்றும், இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அந்த நோக்கத்தை மனதில் கொண்டு தயாரிக்கப்படுகிறது என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் உள்ள ஸ்டெண்டர்ஸ் ஐலண்ட் கலைக்கூடத்தில் நடைபெற்ற அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினரான சந்திப்பில் பங்கேற்ற போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கை நிரந்தர தூதரகம் ஏற்பாடு செய்திருந்த இந்த கூட்டத்தில் இலங்கை தொழில் வல்லுநர்கள் உட்பட அமெரிக்காவில் வசிக்கும் பெருந்தொகையானவர்கள் பங்கேற்றுள்ளனர். அவர்களின் பிரச்சினைகளும் இங்கு ஆராயப்பட்டதோடு இலங்கையின் புதிய பொருளாதார மாற்றத்திற்கான ஜனாதிபதியின் அர்ப்பணிப்பு பாராட்டப்பட்டது. இலங்கையில் தற்போது நடைபெற்று வரும் புதிய பொருளாதார, சமூக மற்றும் அரசியல் மாற்றம் குறித்து அவர்களுக்கு தெளிவுபடுத்திய ஜனாதிபதி, இலங்கைக்கு அச்சமின்றி வந்து முதலீடுகளை செய்வதன் மூலம் நாட்டை கட்டியெழுப்பும் திட்டத்திற்கு பங்களிக்குமாறு அவர்களிடம் கேட்டுக்கொண்டார். காங்கேசன்துறை துறைமுக அபிவிருத்தி பணிகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு இந்திய அரசின் நிதி ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் இறுதி தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை. துறைமுகத்துக்கான எதிர்கால கேள்வி மற்றும் எதிர்பார்க்கப்பட்ட இலக்கு ஆகியவற்றை கவனத்தில் கொண்டு காங்கேசன்துறை துறைமுகத்தை சர்வதேச துறைமுகமாக மாற்றியமைப்பது பொருளாதாரத்திற்கு வினைத்திணராக அமையாது. இருப்பினும் அடிப்படை மட்டத்திலான அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்படும் என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது நிலையிற்கட்டளை 27/2 நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், காங்கேசன்துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்யும் பொறுப்பு 2017 ஆண்டு மே மாதம் 2ஆம் திகதியன்று அமைச்சரவை தீர்மானத்துக்கு அமைய துறைமுக அதிகார சபைக்கு பொறுப்பாக்கப்பட்டது. இதற்கமைய ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் இந்திய வங்கி ஊடாக முன்னெடுக்கப்பட்டதுடன் 2020 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆலோசனை சேவை ஒப்பந்தத்திற்கு அமைய அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் இயலுமான வகையில் அபிவிருத்தி பணிகள் நிறைவு செய்யப்பட்டன. 2016 ஆண்டு மதிப்பீட்டு நிதி 2021 ஆண்டு மீளாய்வுடன் 45.27 மில்லியன் அமெரிக்க டாலரிலிருந்து 61.5 மில்லியன் டாலராக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த செயற்திட்டத்திற்குரிய கடன் ஒப்பந்தத்திற்கு அமைய 75% பண்டம் மற்றும் சேவைகள் இந்தியாவிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டன. இந்த செலவு 2012 ஆண்டு மேலதிக மதிப்பீட்டுடன் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இந்திய அபிவிருத்தி பணிகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு இந்திய அரசின் நிதி ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் இறுதி தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை. காங்கேசன்துறை துறைமுகத்தை அண்மித்த கடற்பகுதி 10 மீட்டர் முதல் 12 மீட்டர் வரை ஆழப்பரப்பை கொண்டுள்ளதுடன் அந்த ஆழத்தை மேலும் அதிகரிப்பதற்கு அதிக நிதியை செலவிட வேண்டும். இந்த துறைமுகத்திற்கான எதிர்கால கேள்வி மற்றும் எதிர்பார்க்கப்பட்ட இலக்கு ஆகியவற்றை கவனத்தில் கொள்ளும் போது காங்கேசன்துறை துறைமுகத்தை சர்வதேச துறைமுகமாக மாற்றி அமைப்பது பொருளாதாரத்திற்கு வினைத்திறனாக அமையாது. இருப்பினும் அடிப்படை மட்டத்திலான அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார்.
2015ஆம் ஆண்டு மத்திய வங்கி பிணைமுறி விவகாரத்தில் அரசுக்கு 10 பில்லியன் ரூபாவிற்கு மேல் இழப்பு ஏற்பட்டது என கூறப்படும் சம்பவம் தொடர்பாக முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ச்சுனா மகேந்திரனுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை எதிர்வரும் ஜனவரி 16ஆம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம நேரு வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபரை முன்னைய விசாரணை திகதியில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் அழைப்பாணை அனுப்பியுள்ளது என்று நீதவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். சம்பவம் தொடர்பான ஆதாரங்களை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது. முறைப்பாடு தொடர்பாக இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளின்படி முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ச்சுனா மகேந்திரன் மீது ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் வழக்கு தொடர முடியும் என்று சுட்டிக்காட்டி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆதாரங்களை சமர்ப்பித்தனர். 2015ஆம் ஆண்டு மத்திய வங்கி பிணைமுறை விநியோகத்தின் மூலம் அரசுக்கு 10 பில்லியன் ரூபாவிற்கு மேல் இழப்பு ஏற்பட்டது என்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தாக்கல் செய்த முறைப்பாட்டை பரிசீலித்த பின்னர் நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக அர்ச்சுனா மகேந்திரன் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார் என்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற பிணைமுறி ஏலத்தில் அரசுக்கு 688 மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியது உட்பட 23 குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள ஐநா பொதுச்சபையில் 80வது அமர்வு பொது விவாதம் நடைபெற்று வருகின்றது. இதில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உட்பட பல்வேறு நாட்டு தலைவர்கள் உரையாற்றியுள்ளனர். இதற்கிடையே ஐநா சபையில் உரையாற்றிய பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாப் ஷெரீப் இந்தியா பாகிஸ்தான் போரை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் அவரது குழுவினர் தலையிட்டு நிறுத்தியதாக தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் சரியான நேரத்தில் மற்றும் தீர்க்கமாக தலையிடாவிட்டால் ஒரு முழுமையான போரின் விளைவுகளை பேரழிவை ஏற்படுத்தி இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். இப்போரை நிறுத்தியதில் அமெரிக்காவின் தலையீடு இல்லை என்றும் பாகிஸ்தான் கெஞ்சியதால் தான் தாக்குதல் நிறுத்தப்பட்டது என்றும் இந்தியா பலமுறை திட்டவட்டமாக கூறியுள்ளது. ஆனால் போரை நிறுத்தியதாக ட்ரம்ப் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றார். உலகின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்று போஸ். ஜெர்மனியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இந்த நிறுவனத்தில் உலகம் முழுவதும் 4 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இதற்கிடையே உலகளாவிய வாகன சந்தையில் ஏற்பட்ட மந்தமான சூழலால் வாகன உற்பத்தி வெகுவாக சரிந்தது. இதனால் ஏற்பட்ட இழப்பை ஈடுகட்ட முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனங்களான டெஸ்லா, பிஓடி போன்றவை ஆட்குறைப்பு நடவடிக்கையில் இறங்கின. இந்நிலையில் போஸ் நிறுவனமும் தற்போது ஆட்குறைப்பு நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. அதன்படி உலகம் முழுவதிலும் உள்ள அதன் கிளையிலுள்ள சுமார் 13,000 பேரை பணி நீக்கம் செய்ய போஸ் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்துள்ள கட்டணங்களால் ஏற்பட்ட செலவு அதிகரிப்பும் ஒரு காரணம் என போஸ் நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது. கரூர் விஜய் பிரசார கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு 31 பேர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவலை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மேலும் சிலர் கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். இதனால் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கூட்டத்தில் மயக்கமடைந்த 40ற்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனை அடுத்து அரச மருத்துவமனைக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் விரைந்துள்ளனர். இதனால் மருத்துவமனையில் பரபரப்பு நிலவுகின்றது. இதனிடையே கரூர் மாவட்ட ஆட்சியாளரிடம் பேசிய முதல்வர் ஸ்டாலின் நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். கரூருக்கு அமைச்சர்கள், காவல் உயர் அதிகாரிகள் உடனடியாக செல்ல முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். வரலாற்றில் இன்று 1970 எகிப்திய தலைவர் ஜமால் அப்துல் நாசிர் மாரடைப்பால் காலமானார். 1993 யாழில் கிளாலி பாதையை மூடும் இலக்கு கொண்ட யாழ்தேவி இராணுவ நடவடிக்கை விடுதலை புலிகளால் முறியடிக்கப்பட்டது. 1995 இஸ்ரேல் பிரதமர் இஷாட் ரபீன், பாலஸ்தீன விடுதலை இயக்கத் தலைவர் யாசிர் அரபாத் காசாக்கரை தொடர்பான இடைக்கால உடன்பாட்டில் கையெழுத்திட்டனர். 2005 ஐரோப்பிய ஒன்றியம் விடுதலை புலிகளை தடை செய்தது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.